அனைவருக்கும் வணக்கம். ஜாய்ஹப் சேனலில் இன்று நாம் பெரிய சிவப்பு கோழி குஞ்சு என்னும் கதையை பார்க்கலாமா? ஒரு கிராமத்தில் மிகவும் அழகான சிவப்பு நிற கோழி குஞ்சு இருந்தது. அது மற்ற கோழி குஞ்சுகளை விட கொஞ்சம் பெரிதாக இருந்தது. அனைவரும் அந்த சிவப்பு கோழி குஞ்சியை பார்த்து, ஓஹோ, இது என்ன வேற மாதிரி இருக்கே என்று பரவசப்பட்டார்கள். ஆனால் சில கோழி குஞ்சுகள் அதை நையாண்டி செய்தன. நீ எதுக்கு இவ்வளவு பெரியவனா இருக்க? நீ கோழிதானா இல்ல வேற ஏதாவது மிருகமா என்று கேள்வி கேட்டு அதை கேலி செய்தன. அந்த சிவப்பு கோழி குஞ்சு ஆற்றங்கரைக்கு சென்று கேலியை நினைத்து அந்த நீரில் அதன் உருவத்தை பார்த்து வருத்தத்துடன் அழுது கொண்டிருந்தது. பின் அந்த சிவப்பு கோழி தனது அம்மாவிடம் சென்று, நான் ஏன் அம்மா இவ்வளவு பெருசா இருக்கேன்? எல்லோரும் என்னை கேலி செய்கிறார்கள் என்று புலம்பியது. அம்மா கோழி அதை கட்டி அணைத்து ஆறுதல் கூறினாள். எந்த வடிவத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. நம் மனம் நல்லதாகவும் பிறருக்கு நல்லவற்றை செய்பவராகவும் உடல் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருப்பதுதான் முக்கியம் என்று கூறியது அம்மா கோழி. பின் ஒரு நாள் இரவு நேரத்தில் காட்டில் இருந்து ஒரு நரி கிராமத்தின் உள்ளே வந்து பதுங்கி இருந்தது. காலையில் எல்லா கோழிகளும் வழக்கம் போல் உலாவிக் கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த சிறிய கோழி குஞ்சுகளை பிடிக்க நரி தந்திரமாக பாய்ந்து வந்தது. சிறிய கோழி குஞ்சுகள் அலறி இங்கும் அங்குமாக ஓடின. இதை பார்த்த பெரிய சிவப்பு கோழி குஞ்சு மிகவும் தைரியமாக ஒரு பெரிய மரக்குச்சியை எடுத்து அந்த நரியை விரட்ட ஆரம்பித்தது. அப்பொழுது காற்று வேகமாக வீச ரெக்கைகள் பறக்க அந்த நரி ஏதோ புதிதாக சக்தி வாய்ந்த ஒன்று வந்துவிட்டது என்று பயந்து ஓடியே விட்டது. பின் எல்லா கோழி குஞ்சுகளும் பெரிய சிவப்பு கோழிக்கு நன்றி கூறி உற்சாகமாக அதை தூக்கி கொண்டாடின. தாய்க்கோழி தனது கோழி குஞ்சுகளின் செய்கையையும் ஒற்றுமையையும் பார்த்து பெருமிதம் அடைந்தது. நண்பர்களே, உண்மையான அழகு தோற்றத்தில் அல்ல, நல்ல நடத்தை, இரக்கம், தைரியம் மற்றும் நற்பண்புகளில் உள்ளது. நன்றி நண்பர்களே.